நம்ம வீட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 அடியில் 150 ரூபான்னு வாங்கி வச்ச எலுமிச்சை மரம் இன்றைக்கி வந்து தன்னை மிஞ்சி காய்க்குது. அது எப்படி காய்க்குதுன்னா, ஆளுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம்லாம் சொல்லுவாங்களா, அந்தளவு ஈல்டு தருது. ஈல்டு தர்றது சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு பிரச்சனையான சூழ்நிலைன்னா, இந்த மரம் வந்து முழுக்க ஒரு பாதாம் மரத்தில் நிழல் நிற்குது சரிங்களா. இந்த எலுமிச்சை மரம் மேலே வந்து வெயிலே படாது. இன்றைக்கி அந்த பாதாம் மரத்தை வெட்டக்கூடிய ஒரு சூழல் வருது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதாம் மரத்தை வெட்டினா இது வந்து ஈல்டு தராது அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் மாட்டுத்தொழுவம் இருக்கிறதுனால இதோட வேர் வந்து மாட்டுத்தொழுவத்தில் போய் இருக்கிறதுனால இது இந்தளவு காய்க்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தளவு காய்க்குமான்னு தெரியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து ஒட்டுக்கன்று ஒரு 10 வருஷம் காய்ச்சிட்டு அப்படி செடி வந்து பட்டு போயிடும் அப்படிங்காங்க. இப்போ வந்து அந்த பாதாம் மரத்தை வெட்டினா இது வந்து காய்க்காமல் போகுமா, இல்லை அந்த பாதாம் மரத்தை வெட்டின பிறகு நல்லா காய்க்குமா அப்படின்னு நீங்கள் எலுமிச்சை மரம் விவசாயத்தில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தோட மொத்த ஸ்டம்பை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் பேட்டோட ஹேண்டில் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கும். ஆனால் ஈல்டு வந்து பயங்கரமாக இருக்குது. நம்மளே விவசாயத்தில் அதிக ஈல்டு தருது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மெயின் வீடியோவில் இருக்கும், டச் பண்ணி நீங்கள் விவசாயத்தில் மகசூலை பெருக்கிக்கிடலாம். ஆனால் இந்த இதில் எங்களுக்கு ஐடியா இல்லை. இதை பற்றி ஐடியா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.